வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி லென்த் வைஸ் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இந்த காய்க்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் வந்து ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து காய வச்சுட்டு அதை நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து போட்டு விடுங்க. இது 2 சைடும் நல்லா குக் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து பேப்பர் டவலுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லா பேட்சஸையும் நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான குர்குரே பிந்தி, அதாவது வெண்டைக்காய் வந்து ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இது ஒரு ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் சாதம், ரச சாதம், அது மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.